திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும் பெருவர கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமறை தகன பலி பீடத்தில் கொள்ளுமே வீடு. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து இந்த காலை பொழுதில் நன்றி கூறுவோம். புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பேரன்பும் அருளும் நம் எல்லோருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியிலே ஒப்பு கொடுப்போம். கடந்த நாட்களிலே இறைவன் நம்மை பராமரித்து வந்ததை நினைத்து பார்க்கிற போதே இந்த நாட்களில் அவர் நமக்கு தருகிற அன்பான அழைப்பை உணர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய தூரத்தை உணர்ந்தவர்களாக நாம் இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். இதை திருப்பலியில் சிறப்பாக வியாகப்பன் குருசந்தோணியம்மாள் கூடக்கூடிய மரித்தோர் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா ஏசம்மாள் அவருடைய ஆன்மா எழுத்தி இடைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த மிக்கேல், ஜோயல், அலங்காரம், சுசையம்மாள், மரிய மிக்கேல், அந்தோணியம்மாள், சபரிமுத்து, குருசந்தோணியம்மாள் மற்றும் யாரும் நீயாத ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இடைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். ராணி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அம்மா ஏசம்மாள் அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இடைப்பாறுதல் அடையும்படியாகவும் மற்றும் மிக்கேல், கோயில், ஆசிர்வாதம், அருட்தந்தை ஜோசப் அன்னூர் மற்றும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும்
இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெஸ்ஸியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிரளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெஸ்ஸியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரனிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறு எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் என்று அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் வழிமரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 8. பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கே சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அற்பத்தை விட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர்,
நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் உயிர்ப்பின் காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலத்தில் கொடுக்கப்படுகிற வாசகங்கள் அத்தனையும் இயேசுனுடைய அந்த உயிர்ப்பின் தோன்றுதலாகவும் சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற, அவர்களை நற்செய்தி பணிக்காக உந்தி தள்ளுகிற செய்திகளாகவே கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தியில் லூக்கா நற்செய்தி 25வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த இடத்துல இந்த உயிர்ப்புக்கு பிறகே சீடர்களுக்கு சொல்லப்படுகிற அல்லது சீடர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய கண்கள் திறந்தன, அவர்களுடைய மனக்கண்கள் திறந்தன. அவர்கள் அப்போது ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள், ஆண்டவரை அப்போது அவர்கள் பற்றி கொண்டார்கள். இப்படியா நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். மனக்கண்களை திறத்தல். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊரில் ஒரு சொல்லாடல் உண்டு. என்ன சொல்லாடல் என்று சொன்னால், கண்ணு பார்ப்பதை கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியணும், செய்ய தெரியணும். அதே போல் நம்முடைய வாழ்வியலை எல்லாவற்றையும் சொல்லலாம். வேலை மட்டுமல்ல, ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய பயிற்சியை மேற்கொள்வதாக இருக்கலாம். கண்ணு பார்த்தா அதை அப்படியே கை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவார்கள். உண்மையிலேயே கண்ணு பார்த்தா ஒருத்தர் எல்லாத்தையும் புரிஞ்சு கொடுவாரா? காது கேட்டா ஒருத்தர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவாரா? நீ யோசித்து பாருங்க அன்பார்ந்தவர்களே. கண்ணு பார்ப்பதாலேயே ஒருவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாரா? காதுகள் கேட்பதாலேயே ஒருவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சில நேரங்களில் நடப்பதில்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கண்கள் பார்த்தன, செவிகள் கேட்டன. ஆனால் அவர்களுக்கு சில காரியங்கள் புரிபடவே இல்லை. ஆண்டவர் எதற்காக இதை சொன்னார், எதற்காக இதை செய்ய சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிபடவில்லை. ஏன் புரிபடலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு
சில நேரம் சொல்லுவோம், டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்கிட்டே இருக்கல, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, உன் காதில் விழலையா, அல்லது நான் சொல்கிறது என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு கண் என்ன அவிஞ்சா போச்சு அப்படின்னு கோபத்தில் கூட சில நேரம் திட்டுறதை பார்க்குறோம். அப்போ என்ன வேண்டி இருக்குது? இந்த கண்கள் பார்ப்பதை தாண்டி, செவிகள் கேட்பதை தாண்டி வேறு ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுதல். மனக்கண்கள் திறக்கப்படுவதுன்னு சொன்னால், அது நம்ம உள்ள பெரிய கண்ணெல்லாம் இருக்குன்னு நினச்சிடப்படாது. என்ன அர்த்தம்? வெளியே புறத்தே கண்கள் இருக்கிறது, புறத்தே காதுகள் இருக்கிறது, அகத்தே உள்ள கண்கள் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, அகக்கண்கள் அல்லது மனக்கண்கள் என்று சொல்லப்படுவது ஒன்றை புரிந்து கொள்ளுகிற திறன், ஒன்றை அறிந்து கொள்ளுகிற ஞானம். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். சீடர்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். நீங்க பாருங்க, வழிநெடுக அவர் பேசிக்கிட்டே போறாரு, ஆனாலும் புரியல. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் புரியல. மகதல மரியா பார்த்தா, ஆனாலும் புரியல. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சீடர்கள் கேட்டாங்க, ஆனாலும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அப்பத்தை பிட்ட போது அவர்களுடைய கண்கள் திறந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போதான் அவங்க சொல்றாங்க, ஆமா, வழிநெடுக அவர் பேசிக்கொண்டு வந்தபோது, இறைவார்த்தையை சொன்னபோது நம்முடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா? அப்போதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப என்ன, எப்போது கண்கள் திறக்கப்படுகிறதுன்னு சொன்னா, எப்போது ஒருவர் தன்னுடைய வாழ்வில் ஒன்றின் மீது பற்று கொண்டு, நம்பிக்கை கொண்டு, தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அதில் செலவிடுகிறாரோ, அப்போதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறார். நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும், சில நேரம் அறிவுரை எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது. அவனுக்கா உள்ளுக்குள்ளே திறக்கணும், அவனுக்கா உள்ளுக்குள்ளே மனசு கண்ணு திறக்கணும். அப்படி திறந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அறிவுரை சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுவாக படிச்சுக்கிடும், அதுவாக வளர்ந்துடும், அதுவாக போய்கிட்டு இருக்கும், அதுவே ஞானமாக இருக்கும். அது பெரிய ஆச்சரியமான காரியம். அந்த செயலை யார் செய்வார்? ஆண்டவர் தான் செய்வார். ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். நீ பாருங்க, சீடர்களுக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்தபோது எல்லாம் புரிந்தது. மோசையின் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டது என்ன, இயேசுனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டது என்ன, மீட்பர் வந்தாரா வரலையா, எப்படி, இனி என்ன செய்யணும், எல்லாமே அவர்களுக்கு புரிந்தது. ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறந்தார். அப்போது அவர்களுக்கு எல்லாம் புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நீ பாருங்க, நீ நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே நமக்கு 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்க. சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, இங்க பாருங்க, நீங்க இந்த வசனமே என்ன சொல்லுது பாருங்களேன். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ, அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்க பாருங்க, சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு நடுவில் நின்றார். அப்ப என்ன அர்த்தம்? எங்கே ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் நீங்கள் கூடுகிறீர்களோ, எங்கே ஆண்டவருடைய வல்ல செயல்களை நீங்கள் பேசுகிறீர்களோ, அங்கே ஆண்டவர் உங்கள் மத்தியில இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆளா பிரசன்னமா இருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் இயேசுவும் ஆளா வந்து நிற்பாரா எப்படி? இல்லை உடலா வந்து நிற்பாரா எப்படி? உடல் இருக்காது. ஆனால் அவருடைய பிரசன்னமே நமக்கு ஆசீர்வாதம். நீங்க அவர் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுடைய புறக்கண்களுக்கு தெரியாது. எந்த கண்ணுக்கு தெரியும்? அகக்கண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் அகக்கண்களை திறந்தார், மனக்கண்களை திறந்தார். சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் புறக்கண்கள் திறந்திருக்கா இல்லையா? அதெல்லாம் நிறைய திறந்திருக்கு. எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? எல்லா காட்சியும் பார்க்குறோம் எல்லாத்தையும். அதே மாதிரி நம்முடைய செவிகள் திறந்திருக்கா இல்லையா? திறந்திருக்கு. ஆனால் மனக்கண்கள் தான் திறக்க மாட்டேங்க. அதனால் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் உம்மை புரிந்து கொள்ளும் பொருட்டு, உம் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பொருட்டு, இங்கே பலியிடப்படுகிற இந்த அப்பத்தை ரசத்தையும் நான் அதை பார்க்கிற போது என்னுடைய மனக்கண்கள் திறக்கட்டும், அந்த ஞானம் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். அதுவே இந்த உயிர்ப்பிற்கு சாட்சியாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பாக இருக்கும். ஆமென்.
அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் ஆட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவர்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய மின்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரமேறுக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோடி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பென்னும் வீணையிலே, நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அன்பென்னும் வீணையிலே, நல்லானந்த குரலினிலே, ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவே. அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பாய். அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ
அன்பென்னும் விளக்கேற்றி உன்னடியினை வணங்கிடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். வாழ்வென்ன சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய். வாழ்வென்ன சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய். தூய்மை என்னும் மலரே நான் தாழ்மலர் படைத்திடுவேன். அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன்னருளினை பாடிடுவேன். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் எம் இதயங்களில் பற்றி எரியும் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நற்செய்தி விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் உமது அருள் எம்மை மாற்றுவதாக. எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் அதே அருள் நம் மீட்பரின் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே எம் இறைவனாகிய உமக்கு மாட்சியும் மாட்சியும் புகழும் புகழும் என்றென்று முறித்தாகுக. என்றென்று முறித்தாக. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 5:45 மணிக்கு ஜெபம் ஆரம்பமாகும். ஒரு 5:50 போல திருப்பலி ஆரம்பமாகும். ஆகவே நாளை தினம் திருப்பலியில் நீங்கள் இறைமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். ஏற்கனவே இது குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பங்குத்தளத்தில் பங்கு தந்தைக்காக புதிய இல்லம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் நாளை காலை 7 மணிக்கு இங்கே வருகை தந்து இந்த புதிய இல்லத்தை திறந்து வைத்து இருக்கிறார், அர்ச்சிக்க இருக்கிறார். ஆகவே அருட்தந்தையர்களும் பல இடங்களிலிருந்து வருகை தருவார்கள். இறைமக்கள் நமது மண்ணுக்காக பணியாற்றுகிற பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இல்ல திறப்பு விழாவில் முழுமையாக திரளாக கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆகவே காலையில் திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக நாம் புதிய இல்லத்திற்கு செல்கிறோம். அங்கே ஆயர் அவர்களை வரவேற்போம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே நாளை காலையில் நடைபெறுகிற திருப்பலியிலும் கலந்து கொண்டு அதன் பிறகு நடைபெறுகிற இந்த திறப்பு விழா வைபவத்திலும் கலந்து கொண்டு
சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.